வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு சாப்ஸ் பண்ண போகிறோம். இது ஆட்டு இறைச்சியில் செஞ்ச சாப்ஸோடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாப்ஸை ஈஸியாக செஞ்சிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருணக்கிழங்கு சாப்ஸ்க்கு நல்லா மாவாக இருக்கிற கருணக்கிழங்கு எடுத்துக்கலாம். மாவு கருணக்கிழங்கு எடுத்து க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். அதில் மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு வேக்காடு போட்டு எடுத்துக்கலாம். சாப்ஸ்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் மிளகு சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். கருணக்கிழங்கு சாப்ஸ் செய்ய பாத்திரம் வச்சுக்கிட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சிட்டோன்னே ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி, 2 லவங்கம், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் சோம்பு, 4 மிளகு சேர்த்துக்கிறேன். அது போட்டு அது பொரிஞ்சு வந்தோடனே 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு நல்லா 6-7 பல் பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் நீங்கள் வேணால் பேஸ்ட் கூட போடலாம். போட்டு அதை நல்லா வதங்கி வந்தவுடனே வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்தால் 2, இது பெரிய வெங்காயம் 1 போட்டுட்டு அது வதங்கிறதுக்கு வேண்டிய உப்பு போட்டு வதக்கலாம். இதுக்குள்ளே தக்காளி, ஒரு 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கட் பண்ணியும் போடலாம். இப்போ வர தக்காளிங்க என்ன தான் வதக்கினாலும் அப்படியே முழிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது, அது தொக்கா கலந்து வரல, அதனால் வேண்டி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு தக்காளி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம். அது நல்லா மேஷ் ஆகி வதங்கி வர மாதிரி இருந்தால் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது வதங்கி அது மாதிரி வராதுன்றதுனால நான் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு இது சேர்ந்தா போல் வதங்கி வரட்டும். இப்போது தேவையான அளவு காரப்பொடி. ஏற்கனவே மிளகு நம்ம மசாலாவுக்கு அரைக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், அதுக்குன்னு ரொம்ப காரமாக போயிடக்கூடாது. சரிங்களா? இப்போ தேவையான அளவு காரப்பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறதுனா மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து அரைச்சதுனால தேவையான அளவு போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதுக்குள்ளே நம்ம கருணக்கிழங்கு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது அந்த மாவு கிழங்கு இருந்தால் தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சடை மாதிரி இருக்கும் பார்த்தியா கருணக்கிழங்கு, அந்த மாதிரி இருந்தால் அது சவ்வுன்னு நல்லாவே இருக்காது. சரிங்களா? இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் கோட்டாயிட்டு வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் மசாலா, அது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அந்த கொஞ்சம் தண்ணி, ரொம்பலாம் இல்லை, சும்மா சேர்ந்து வரத்துக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். காந்த விட்டுறக்கூடாது. இந்த டைமில் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம் வதக்கி விட்டுறதுக்கு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது எல்லாமே சேர்ந்து வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே ஒரே ஒரு கொட்டை புளி என்ன பண்ணியிருக்கேன், ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த கருணக்கிழங்கு ஒரு மாதிரி காரல், தொண்டை பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக வேண்டி புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி புளிப்பே போதும் நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வதங்கி வரும்போது இப்போது கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொதித்து வரட்டும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இது.
சாதத்துக்கு, சாம்பாருக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சேர்ந்தா மாதிரி கொதிச்சு வந்துருச்சா. இப்போ கொஞ்சம் போல் தண்ணியாக இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே சேர்ந்து தொக்கா அப்படி வரணும். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, இது நம்ம காரம் கம்மியாக சாம்பார் இருக்குது பார்த்திங்களா, பிளெண்டாக இருக்கிறதுக்கு ஒரு மோர் குழம்பு, ஒரு சாம்பார், கிள்ளு மிளகாய் சாம்பார், இல்லை காய் சாம்பார், அந்த மாதிரி ரசம், அந்த மாதிரி விஷயத்துக்கு இது தொட்டுக்கணும்னா அட்டகாசமாக இருக்கும். இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்கணும்னா சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். கருணைக்கிழங்கு சாப்ஸ், டேஸ்டியான கருணைக்கிழங்கு சாப்ஸ், கறியே தோற்றுரும் அதில், அந்த அளவுக்கு டேஸ்டி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு சரியான காம்பினேஷனாக இருக்கும் இந்த கருணை சாப்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.